இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்? ஏன்னா இப்ப இஸ்ரேலை வெளிப்படையாவும் ஆதரிக்கிற மாதிரி தெரியல. உலகம் ஃபுல்லா அமைதி நிலவணும், அவ்வளவுதான். ஆனா யாரையும் கண்டிக்க மாட்டோம், யாரையும் எதிர்க்க மாட்டோம். நல்ல ஸ்டாண்டு தானே அது. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஸ்டாண்ட் அது. ஆமா, ஒரு நேரத்துல இந்திரா காந்தி இருந்த போது, ராஜீவ் காந்தி இருந்த போதெல்லாம், பிபி சிங்னா இருந்த போதெல்லாம் நேரடியாக கண்டிப்பாங்க. எப்படின்னு இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஐநாவுடைய ஒரு ரெசல்யூஷனே ஆதரிக்க மாட்டேன்னுது. கேட்டா சொல்லுது அமைதி வரணும், மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கணும், 2 நேஷன் சொல்யூஷன் வரணும், என்னென்னவோ சொல்றான். ஹாரிஸ் அப்படின்ட்டு, பி ஹாரிஸ் அப்படின்னு இந்தியாவுடைய பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு ஐநா. இந்தியாவின் பாதுகாப்புக்கான அது ஒரு நல்ல வியூ தானே, யாரையும் பகிர்ந்துக்க கூடாது. இப்ப ட்ரம்பே பேசுறாருன்னா அவர் பேசிட்டு போட்டோம். இல்ல யாருமே பகச்சு கூடாதுன்னு. இப்போ வந்துட்டு இப்போ உள்ள வந்து தாக்குதல் நடத்தினா பகச்சிக்காத என்ன பண்ணுவீங்க? டோக்லாம்ல வந்துட்டு சீனா உள்ள வந்தான், பகச்சிக்காத என்ன பண்ணுவீங்க? பகைமை அப்படின்றதெல்லாம் இருக்கும், அது வேற விஷயம். அந்த பகைமை வந்துட்டு எல்லை மீறாமல் பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்துறது தான் ஆயுத பலம், ராணுவ பலம். அதான பயன்படுத்திச்சு இந்தியா, அதான் முக்கியம். அப்போ ஆயுத பலமும் அதே நேரத்தில் அவங்க மேல ப்ரெஷர், நீ அடிச்சா நான் அந்த மாதிரி நான் திருப்பி அடிப்பேன்ற ஒரு பதிலடி தான் முக்கியம். அதான செய்யணும், அதான செஞ்சிச்சு இந்தியா. அப்புறம் போற தடனா நிறுத்தணும். அமெரிக்கா சொல்லுது, அமெரிக்கா மேலே வந்துட்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினான். அமெரிக்கா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போது அவன் எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் அழிச்சான் இல்லையா? ஆனா இந்தியா மட்டும் செய்யறதுக்கு விடலையா? ஏன்?